நாடாளுமன்ற தேர்தல் இந்தியா முழுவதும் 7 கட்டமாக நடைபெற இருக்கிறது. தமிழகத்தில் ஒரே கட்டமாக ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கிறது. வாக்குப்பதிவு ஏப்ரல் 19ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுகிறது. இதைத் தொடர்ந்து தேர்தல் ஆணையம் இந்த மாதம் 20ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரை வேட்புமனு தாக்கலாம். அதாவது இன்று வரை வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டது. காலை 11 மணி முதல் மாலை 3 மணி வரை வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலை இன்று மாலை தற்போது வரை வேட்புமனு 3 மணி வரை முடிவடைந்த நிலையில் தற்போது தமிழகத்தில் இதுவரை 834 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார்கள். இதில் ஆண்கள் என்று பார்த்திருக்கிறார்கள் 812 பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். பெண்கள் என்று பார்த்திருக்கிறார்கள் 122 பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். கரூர் தொகுதியில் தான் அதிகபட்சமாக 36 பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். இன்று மாலை 3 மணியுடன் முடிவடையும். இந்த வேட்புமனு தாக்கலில் சுமார் 834 பேர் இதுவரை வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். அதிகமாக குறிப்பிட்ட அந்த கணக்கு என்று பார்த்தா இன்று இரவுதான் அதற்கான தெளிவான ஒரு எத்தனை பேர் வேட்பாளர்கள் தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள் என்பது தெரிய வரும். தற்போது வரை இந்த 3 மணி நிலவரப்படி 834 பேர் வேட்பாளர்கள் தாக்கல் செய்திருக்கிறார்கள். நாளை பார்த்தீர்கள் இந்த வேட்புமனுக்கான ஆய்வு மேற்கொள்ளப்படும். தாக்கல் செய்தவர்களுடைய வேட்புமனுடைய அந்த அபிடேவிட் என்று சொல்லப்படுகின்ற அவர்களுடைய வேட்புமனுவை ஆய்வு செய்யப்படும். 30ஆம் தேதி அன்று மார்ச் 30ஆம் தேதி வேட்புமனு திரும்ப பெறும் கடைசி நாளாக இருக்கும். அன்று மாலை 5 மணி அளவிலே எத்தனை பேர் வேட்பாளர்கள் தமிழகத்தில் போட்டியிடுகிறார்கள் என்பது குறித்த முழு விவரமும் அதாவது மார்ச் 30ஆம் தேதியே பார்த்தீர்கள் எத்தனை பேர் வேட்பாளர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகிறார்கள் என்ற தெளிவான அந்த பட்டியலும் வந்துவிடும். இதன் பிறகு என்று பார்த்தீர்கள் வருகின்ற ஏப்ரல் 19ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் தமிழகத்தில் நடைபெறும். வாக்குப்பதிவு என்று பார்த்தீர்கள் என்றால் ஜூன் 4ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. அண்மை செய்தி தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி தீபா. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் மக்களவைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவு பெற்றது. மக்களவைக்கு முதல் கட்ட தேர்தல் நடைபெறவுள்ள 102 தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் நிறைவு பெற்றதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் உள்ள 39 தொகுதிகளில் போட்டியிட 834 பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருப்பதாக தேர்தல் ஆணையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. கரூர் மக்களவை தொகுதியில் போட்டியிட அதிகபட்சமாக 36 பேர் மனு தாக்கல் செய்துள்ளனர் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. விழுப்புரம் மக்களவை தொகுதியில் போட்டியிட 10 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்துள்ள நிலையில் நாளை வேட்புமனுக்கள் மீது பரிசீலனை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வேட்புமனுக்களை திரும்ப பெற வருகிற 30ஆம் தேதி கடைசி நாள் என்றும் முதல் கட்ட தேர்தல் நடைபெறும் 102 தொகுதிகளில் 30ஆம் தேதி இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முதல் கட்ட தேர்தல் நடைபெறும் 102 தொகுதிகளில் ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும். மக்களவைத் தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் ஜூன் 4ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளது. அண்மைச் செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் மக்களவைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவு பெற்றது.